பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இன்னைக்கு ஒருவருக்குள்ள ஒருவருக்கு சண்டை வர்றது, யுத்தம் வர்றது எதனாலனா, நம்முடைய இச்சையினால, நம்முடைய அவயவங்களில் கிரியை செய்கிற இச்சையினால தான் இது வருது. ஒரு இடத்துல ஒரு சண்டை வருதுன்னா அதுக்கு காரணம் இச்சை தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது 100% கரெக்ட். இச்சையினால தானே பிரச்சனையே வருது. இல்லைன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது? அங்கே இச்சை இல்லைன்னா அங்கே பிரச்சனை இருக்காது. உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு நாட்டின் மீது இச்சை. ஹமாஸ் நினைக்குது இஸ்ரேலில் ஒரு பகுதியாக ஆக்குபை பண்ணணும்னு. இஸ்ரேல் நினைக்குது ஹமாஸை ஆக்குபை பண்ணணும்னு. இப்போ இச்சை, அதனால இன்னைக்கு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தத்தினால பாதிக்கப்படுகிறவர்கள் யாரு? அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள். எவ்வளோ பேர், எத்தனை ஆயிரம் பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த இச்சை. இன்னைக்கு ட்ரம்ப் வரி விதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதிகப்படியான வரி விதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எதனால? அவருடைய நாட்டை எல்லா நாட்டிற்கும் மேலாக உயர்த்தணுங்கிற அந்த இச்சை. அதனால இன்னைக்கு இந்தியாவுக்கு அதிகப்படியான வரி, மற்ற நாடுகளுக்கும் வரி, வரி மேல வரி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இச்சை. அதனால சண்டை உருவாகும், சச்சரவுகள் உண்டாகும், போர் மூலம். இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன், இச்சை தான் காரணம். நான் உக்ரைனை எப்படியே அடைந்தே தீர்வேன், உக்ரைனை நான் முழுமையாக என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு நினச்சி ரஷ்யாவும் உக்ரைனும் இன்னைக்கு சண்டை போட்டுட்ருக்கு. உக்ரைனும் அதே தான் இன்னைக்கு தீர்மானிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படியாவது என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உக்ரைன் அதுவும் மேற்கொண்டு சண்டை. இதில் பாதிக்கப்படுறது யார்? அப்பாவி மக்கள். ஒரு இச்சையினால பலருக்கு பாதிப்பு உண்டாகுது, நம்மை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஈஸியாக அந்த இச்சைக்குள்ளே கடந்து போகும்போது மற்றவர்கள் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகுது. அதை இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிகள் அதை உணரணும். இச்சைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, ஆசைக்கும் இச்சைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வேத வசனத்திலேயே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ ஆசை வேறு, இச்சை வேறு, ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஒரு பொருளை பார்த்து அது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அதை பார்த்து ஆசைப்படுகிறது வேறு. எனக்கு அந்த பொருள் தான் வேணும்னு அடையணும்னு நினைக்கிறது இச்சை. புரியும்னு நினைக்கிறேன். இது போல தான் ஒவ்வொரு விஷயமும். நான் வேதத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். வேதத்திலே பார்த்தீங்கன்னா அம்னோன்னு ஒருத்தர் இருக்கான். அந்த அம்னோன் யாரு? தாவீதோட மூத்த குமாரன். தாமார்னு ஒரு பெண் இருக்கா. அவர் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர், அழகுள்ளவளாக இருக்கிறார். இங்கே என்ன பிரச்சனை? தாமார் யாரு? அம்னோனுக்கு சகோதரி. சகோதரினா ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள், வெவ்வேறு தாய்கள், சகோதரி. ஆனால் அம்னோனுக்கு என்ன இச்சை வருது? தாமார் மேலே இச்சை வருது. அவயவங்களை போர் செய்கிற அந்த வாலிப பிரயாயத்தில் போர் செய்கிற அந்த இச்சையினால தாமாரை அடைந்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்து தாமாரை பாலியல் வன்கொடுமை செய்து கற்பழித்து நாசமாக்கி கடைசியில் தாமாரோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு போச்சு,
அம்னோனும் உயிரோடு இல்லை, கொலை செய்யப்பட்டான். அவன் தம்பியாலேயே கொலை செய்யப்பட்டான். அம்னோன் தம்பியாகிய அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டான். அங்க சண்டை மூண்டதுக்கு காரணம் இச்சை அடையணும் என்கிற எண்ணம், தீய நோக்கம், தீய நாட்டம். இது ரொம்ப 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 டேஞ்சர். நம்முடைய லைஃப்ல இது இருக்கவே கூடாது. அதே மாதிரி தான் போத்திபார் மனைவி, போத்திபார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கிற அந்த பெண், யோசேப்பு நல்ல அழகாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை அடையணும்னு நினச்சா. அங்கே என்ன வந்துச்சு? அவ அடையணும்னு நினச்சது கடைசியில் யோசேப்பின் மீது பழியை போட்டு யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்புனான். அங்கேயும் பிரச்சனை உண்டாச்சு. ஏன் உண்டாச்சு? இந்த இச்சையினால். ஆசையினால் அல்ல, இச்சையினால், அடையணுன்ற அந்த வெறியினால், தீய நோக்கத்தினால் அங்கே பிரச்சனை உண்டாச்சு. அதே போல் அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது ராஜாவாக இருக்கிற காலகட்டங்களில் அப்சலோனுக்கு ஒரு இச்சை, பதவி இச்சை. எப்படியாவது நான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி தகப்பனே எதிர்த்து சண்டை போடுறான். அதனால தாவீது சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் பயந்து ஓடுகிறது போல ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் முடிவு என்னாச்சு? அப்சலோம் நிம்மதியாக வாழ்ந்தானா? இல்லை, அவன் கொன்று போடப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து விட்டது. காரணம் பதவி இச்சை. இதுவும் ரொம்ப டேஞ்சரான ஒன்று. நம்ம ஆதியில் பார்த்தோன்னா ஏவாள், அங்கே சாத்தான் இச்சையை தான் கொண்டு வந்து விதைக்கிறான். நீ இந்த பழத்தை சாப்பிட்டன்னா நீ தேவர்களைப் போல இருப்ப, நீயும் தெய்வமா மாறிடுவ அப்படின்னு சொல்லி. இச்சை மிக டேஞ்சர். ஆசையை விட இச்சை மிக மிக டேஞ்சர். அதே போல் யாக்கோப்போட வாழ்க்கையில் ராகேலை பார்த்த உடனே அங்கே ஆசை வரல, இச்சை. ராகேல் நல்ல சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறா, அழகுள்ளவளாக இருக்கிறா. உடனே பார்த்த உடனே ராகேல் அடைந்தே தீரணும். அதுக்காக 7 வருஷம் இல்லை, 14 வருஷம். சரி, 7 வருஷம் வேலை பார்த்தது கூட ஓகே, ரைட். அடுத்த 7 வருஷம் 14 வருஷம் ராகேலை அடைந்து தீரணும்னு நினைத்து யாக்கோபு இச்சையினால் ஈர்க்கப்பட்டது. கண்களின் இச்சை. கடைசியில் அந்த ராகேலால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடிந்ததா? கானான் நான் சொல்கிறது முற்பிதாக்களுடைய அந்த கல்லறைகள். லேயால் பிரவேசிச்சாச்சு. ஆபிரகாம் எங்கே அடக்கம் பட்டாரோ அங்கே லேயால் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் ராகேல் வழியிலேயே மரித்து போனார். ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்திலிருந்து சொல்லுகிற விஷயம், எச்சரிக்கிற விஷயம், இச்சை டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். அது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, எந்த இச்சைகளாக இருந்தாலும். இன்னும் ஒன்று கூட நம்ம பார்க்கலாம். அனனியா சப்பிரால், அவங்களுக்கு சொத்தின் மீது இச்சை. அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு சொத்து, அவங்க தான் விற்று தேவனிடத்தில் கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிருந்தா சரி நமக்கு ஒரு தேவையை வச்சுக்கிட்டு மீதியை கொடுக்கலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு, இச்சித்து வஞ்சித்து வைத்து கொண்டு மீதியை கொண்டு போய் கொடுத்ததுனால, அங்கே ஆவியானவர் வெளிப்பட்டதுனால அவர்கள் செத்து விழுந்தார்கள்.
காரணம் இச்சை. வாலிப தம்பி தங்கச்சிகளே, மிக கவனமா இருங்க. இந்த இச்சை வாழ்க்கையை அழித்து விடும். பெரியவர்களுமே கவனமா இருக்கணும். இந்த இச்சை எதன் மீது மேலாலும் வரும். அது வெறும் ஆண் பெண் மீது தான் சொல்ல முடியாது. பதவி மீது வரும், புகழ் பெயர் மீது வரும், பொருளின் மீது வரும், அழகின் மீது வரும். இப்படி இதுக்கு வரையறையே கிடையாது. ஆனால் வரும். சாத்தான் புகுத்துவான். நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்போ தான் அங்கே யுத்தங்கள் உண்டாகாது, சண்டைகள் உண்டாகாது, பிரச்சனைகள் உண்டாகாது, சமாதானம் உண்டாகும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.